ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் தாரணை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். தாரணை அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஞானம், யோகம், தாரணை, சேவை, அதானே? அது ஞானம் யோகம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. தாரணை இது 3வது சப்ஜெக்ட். இதை தான் பார்க்க போகிறோம். தாரணை எது தாரணை ஆகணும் அப்படின்னா, ஞான தாரணை, குணதாரணை, சக்திகளின் தாரணை அப்படின்னு சொல்லுவார். ஞானம், குணம், சக்தி. எப்படி ஆத்மா பரமாத்மா ட்ராமா ஒரு திரிசூலம் போல் பார்த்தோமோ, அதே போல் ஞானம், குணம், சக்தி அப்படிங்கிறது திரிமூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். திரிமூர்த்தியின் சொரூபம் அப்படின்னு கூட சொல்லுவார். அப்பா திரிமூர்த்தி எப்படி ஆகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஞானத்தின் மூலமாக நாம் மாஸ்டர் பிரம்மாவாக ஆகிறோம். சக்திகளின் மூலமாக நம்ம மாஸ்டர் சங்கரராக மாறுறோம். குணங்களின் மூலம் மாஸ்டர் விஷ்ணுவாக மாறுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஞானம், குணம், சக்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இதை முப்பெரும் தேவியர்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஞானத்தின் மூலமாக சரஸ்வதி, சக்திகளின் மூலமாக பார்வதி, குணத்தின் மூலமாக லட்சுமி. இது முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவான நாம் ஆண் சரீரமும் எடுப்போம், பெண் சரீரமும் எடுப்போம் இல்லையா? அதுக்காக இந்த 2 உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். இது மனம், புத்தி, சம்ஸ்காரம், ஆத்மாவின் 3 சூட்சும இந்திரியங்கள் இருக்குது இல்லையா? அதுக்கும் உதாரணமாக சொல்லலாம். புத்திக்கு ஞானம் தேவை. அப்போ பிரம்மா சரஸ்வதியாக ஆகிறோம் புத்தியினால். அப்போ புத்தியின் மூலமாக பிரம்மா சரஸ்வதி ஆகிறோம். அப்புறம் சக்தி இருக்கு இல்லையா? சக்திக்கு உதாரணமாக மனசு தான் சக்திக்கான இந்திரியம். மனதின் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? மனோபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மனதுக்கு சக்தி தேவை. அப்போ மனதின் மூலமாக நம்ம எப்படி ஆகிறோம்? பார்வதியாகவும் சங்கரராகவும் ஆகிறோம். அடுத்து சம்ஸ்காரம். சம்ஸ்காரத்தின் மூலம் என்ன ஆகிறோம்? குணவானாக ஆகிறோம். விஷ்ணு, லட்சுமி, குணவான் அப்படின்னு தானே சொல்கிறோம். உங்களுக்கு தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதுபோல் மனம், புத்தி, சம்ஸ்காரம், மாஸ்டர் பிரம்மா, விஷ்ணு, சங்கர், சரஸ்வதி, பார்வதி, லட்சுமி. இது 3ஐயும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஞானம், குணம், சக்திகளின் தாரணை அப்படின்னு டாபிக். இது எப்படின்னா, ஞான சொரூபம் ஆகணும், குணஸ்வரூபம் ஆகணும், சக்தி சொரூபம் ஆகணும். இப்போ ஞான சொரூபம்ன்றது என்ன? ஆத்மரூபம், ஆத்மாவின் ஸ்திதி, அதுதானே? அந்த ஆத்ம ரூபத்தை நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, அது யோகத்தின் அடிப்படையில் கொண்டுட்டு வரலாம். எப்படின்னா, நான் ஆத்மாவாக இருக்கேன், என்னுடைய தந்தை பரமாத்மாவாக இருக்கார். இந்த ட்ராமாவில் நடிக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே ஆத்ம ரூபத்தில் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பார்வை, உள்ளுணர்வு எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும். இவங்க எல்லாரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துலேயே இருக்கணும். அதுதான் ஞான ஸ்வரூபம். எப்போவுமே ஆத்மா புள்ளி ரூபத்திலே இருக்கிறது. எது நடந்தாலும் ட்ராமாவில் இருக்குது, நடக்குது. 5000 வருஷம் நாடகத்தின் ஞானமும் இருக்குது இல்லையா? நமக்கு நடந்ததே திருப்பி நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய, நடந்ததெல்லாம் நடக்குது திருப்பி நடக்குதுன்னா அப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய அந்த பயிற்சி இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் ஞான ஸ்வரூப ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஞானத்தின் அடிப்படையில் இது. சக்தி, குணங்கள். சக்தி எங்கேருந்து கிடைக்கிது? யோகத்தின் மூலமாக யோக சக்தி கிடைக்கிது இல்லையா? தந்தைக்கிட்ட இருந்து. அதன் மூலமாக தான் என்ன உணர்வுகள் தூண்டப்படுது? நம்மளுடைய தெய்வீக குணங்களாக இருக்கட்டும், தெய்வீக சக்திகளாக இருக்கட்டும், எதன் மூலமாக தூண்டப்படுது? யோகத்தில் இருக்கும்போது தான் தந்தையோடைய குணங்கள், தந்தையோடைய சக்திகள் நமக்கு தூண்டப்படுது. ஞானத்தின் மூலமாக யோகா செய்கிறோம். யோகத்தின் மூலமாக நமக்கு நம்மளுடைய தெய்வீக குணங்களும் சக்திகளும் தூண்டப்படுது. அதாவது உணர்வுகள் தூண்டப்படுது. அதாவது உயிர் கொடுக்கறது மாதிரி. அந்த ஆத்ம ரூபத்தில் இருக்கும்போது தந்தையினுடைய சக்தினால் நம்மளுடைய தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளுக்கும் உயிர் கொடுக்குறாரு அப்பா. நம்ம நினைவில் இருக்கிறதுனால அது தூண்டப்படுது. அப்படின்னா கோமாவில் இருந்த அந்த குணங்களும் சக்திகளும், அதாவது இறந்த நிலையில் கிடக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே டீஆக்டிவேட்டாக இருக்குது. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அந்த யோகா பயிற்சி செய்கிறோம்.
இப்போ அந்த தெய்வீக குணங்கள் நமக்கு கிடைக்கிது யோகத்தின் மூலமாக. அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தாரணை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கான விஷயங்கள் தான் நம்ம 2 பயிற்சி கொடுத்தோம். ஆத்மா அபிமானி பயிற்சி, தேகி அபிமானி பயிற்சி, அதாவது சுயராஜ்ய அதிகாரி. இந்த 2 பயிற்சியும் நம்ம தொடர்ச்சியாக செய்துட்டே வரும்போது நமக்கு இந்த தாரணை ஏற்படும். என்ன தாரணை? குணங்களின் தாரணை, தெய்வீக குணங்களின் தாரணை. எதன் அடிப்படையில் ஏற்படும்? ஆத்மா அபிமானி பயிற்சியும் தேகி அபிமானி பயிற்சியும் செய்யும்போது நமக்கு தாரணை ஏற்படும். இந்த தாரணை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாருன்னா, அதுதான் தேவதைகளினுடைய ஒரு அதான மகிமைக்கான பாடலாக சொல்லுவார் அப்பா. சர்வகுண சம்பன்னன், சம்பூர்ண நிர்வீகாரி, சோலாகல சம்பூரணன், மரியாதா புருஷோத்தமன், அஹிம்சா பரம தர்மத்தவன் அப்படிங்கிறது சொல்லுவார். அது சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக இருக்கணும். நம்ம 7 விதமான குணங்கள்னு சொல்லியிருக்கோம். 3 விதமான ஞானம், 7 விதமான குணங்கள், 8 விதமான சக்திகள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அப்பா சொல்கிறது என்னன்னா, தேவதைகளினுடைய மகிமை சர்வகுண சம்பன்னன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அப்பா. சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக இருக்கணும். வெறும் 7 விதமான குணங்களில் மட்டும் இல்லை. 7 விதமான குணங்களை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா மற்ற எல்லா குணங்களும் அதன் அடிப்படையிலே வரும். முக்கியமான குணங்கள் 7 குணங்கள், மற்ற தெய்வீக குணங்கள் நிறைய இருக்குது இல்லையா, 36 56ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அந்த 7 விதமான குணங்களை நீங்கள் பயிற்சி செய்யும்போது மற்ற எல்லா குணங்களும் வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 7 விதமான குணங்களை நம்ம உதாரணமாக சொல்லியிருக்கோம். அப்போ எல்லா குணங்களும் சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக இருக்கணும். சம்பூர்ண நிர்வீகாரி அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த ஒரு விகாரமும் இல்லாதவர்கள். சம்பூரணமாக எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயலில் எதுலேயுமே விகாரங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் 16 கலைகள், அதான் சோலாகல சம்பூர்ணன். 16 கலைகளும் முழுமையாக நிரம்பிய நிலை. ஏதாவது ஒரு கலை கூட குறையக்கூடாது. சத்தியுகத்து தேவதை என்னன்னு சொல்லுவாங்க? 16 கலைகள் நிரம்பியவர்கள் தானே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கலை குறைஞ்சிச்சுன்னா அங்கே முழுமை நிலை வராது இல்லையா? அதனால தான் 16 கலைகள் சம்பூர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். மரியாதைகள் நிரம்பிய உத்தம புருஷர்கள். எல்லா மரியாதைகளும், சுயமரியாதைகள்லாம் இருக்கு இல்லையா நமக்கு, சமான் பயிற்சி, சுதர்மங்களின் பயிற்சி. அப்போ எல்லா மரியாதைகள் நிரம்பியவர்கள். மரியாதா புருஷோத்தமன், அனைத்து மரியாதைகளும் நிரம்பிய உத்தமமான புருஷன் அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட தேவாத்மாவாக இருக்கேன் நான் அப்படிங்கிறது. அப்புறம் அஹிம்சைங்கிற பரம தர்மத்தை சேர்ந்தவன். அங்கே ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அஹிம்சைங்கிற பரம தர்மத்தை சேர்ந்தவனாக இருக்குது அப்படிங்கிறது. அப்படி சேர்ந்தவனாக இல்லை, நான் அந்த தர்மத்திலே நான் வாழ்ந்தவனாக இருக்கேன் அரை கல்பம் அப்படிங்கிற இந்த குணங்கள், இந்த மகிமைகள் அடிப்படையில் தான் உங்களுடைய தாரணை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா குணங்களும் நிரம்பி இருக்கணும். எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. 16 கலைகள் முழுமையாக இருக்கணும். கூடவே எப்படி இருக்கணும்? மரியாதைகள் நிரம்பிய உத்தம புருஷர்களாக இருக்கணும். அஹிம்சை நிரம்பியவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களுடைய விசேஷந்தான் தாரணைன்னு சொல்கிறது. இப்படிப்பட்டவங்களாக நீங்கள் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்பா. இதுக்கு என்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, அச்சய பாத்திரம் இருக்கு இல்லையா? அச்சய பாத்திரத்தில் எதை போட்டாலும் அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்க இல்லையா? அதைத்தான் சொல்லுவாங்க சம்பன்னம். எல்லாம் நிரம்பி இருக்குது, சம்பூரணம் அப்படின்னு சொல்லுவார். முழுமையாக இருக்குது, எல்லாமே இருக்குது ஆனால் முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சய பாத்திரத்தை போல் உங்களுடைய குணங்களும் சக்திகளும் எடுக்க குறையவே கூடாது. சரியா? அதுபோல் இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்க குறையவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த ஞானமும் குணமும் சக்திகளும் உங்களுக்குள்ளேருந்து அவ்வளவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எடுக்க குறையாத அளவுக்கு முழுமை நிலையில் நீங்கள் இருக்கணும். சம்பன்னமாக இருக்கணும். அதாவது ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் ஃபில்லாக இருக்கணும், அதுவும் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயங்க. அப்படிப்பட்ட தாரணா மூர்த்திகளாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தாரணையின் சப்ஜெக்டின் முக்கியத்துவம். அப்போ நீங்கள் இதில் கவனம் கொடுக்க வேண்டியது என்னென்னா, ஞானம், குணம், சக்தி எல்லாமே எனக்கு இந்த அச்சய பாத்திரம் போல் முழுமை நிலையில் இருக்குதா?
அப்படிங்கிறத சோதனை செய்யணும். இந்த சோதனை செஞ்சு எல்லாத்துலேயும் நம்ம சம்பன்னமாக ஆகிறதுக்கு, சம்பூரணமாக ஆகிறதுக்கான முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொன்னது, அந்த ஆத்மாபிமானி பயிற்சி, சுயராஜ்ய அதிகாரி பயிற்சியை நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இந்த ஞானம், குணம், சக்தி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக சம்பூர்ண சம்பன்ன நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் தாரணையின் சப்ஜெக்ட். இந்த தாரணை சப்ஜெக்ட் தான் முக்கியமான சப்ஜெக்ட். இந்த உங்களுக்குள்ளே, உங்கள் ஆத்மாவுக்குள்ளே எந்த அளவுக்கு ஞானம் தாரணையாக இருக்குது, குணம் தாரணையாக இருக்குது, சக்தி தாரணையாக இருக்குது, இதன் அடிப்படையில் தான் சத்தியுகத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவி கொடுப்பாங்க. சரியா? எந்த ஒரு நான் நல்ல யோகா பண்ணேன், நான் நல்ல சேவை செய்தேன், நான் நல்ல ஞானம் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த தாரணைக்கானது தான். இந்த 3 சப்ஜெக்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஞானம், யோகம், சேவை எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த தாரணை நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஞானம், யோகம், சேவை, இந்த 3 சப்ஜெக்ட் நல்லா செஞ்சுட்டு இந்த தாரணையை விட்டுட்டோன்னா என்னாகும்? நமக்கு அங்கே உயர்ந்த பதவி கிடைக்காது. ஏன்னா நமக்குள்ள, ஆத்மாவுக்குள்ளே மனம், புத்தி, சம்ஸ்காரம் இருக்குது. அப்போ புத்தி ஞான ஸ்வரூபமாக இருக்கணும், மனசு சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும், சம்ஸ்காரம் குணஸ்வரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். ஆத்மாக்குள்ளே இந்த விஷயங்கள், இந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கணும். அதுவும் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய, நாளைக்கு சூட்சமத்தில் சேவை செய்யப்படும் இல்லையா, பரிஸ்தவமாக மாறி முழு உலகத்துக்குமே ஞானத்தை கொடுக்கணும், முழு உலகத்துக்கும் சக்தியை கொடுக்கணும், குணங்களை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. எல்லாரையும் முக்திக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்டாக்கு சேமிப்பாக இருக்கணும் இல்லையா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கணும் இல்லையா, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் அச்சய பாத்திரத்தின் உதாரணமாக சொன்னோம். அச்சய பாத்திரம் போல் நீங்கள் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்க 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 குறையவே கூடாது. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகி நிறைஞ்சிருக்கவங்களும். அதைத்தான் சம்பூர்ண சம்பன்ன நிலைன்னு சொன்னோம். அதான் அந்த தேவதைகளின் உதாரணமாக வச்சு சொன்னோம் பார்த்தீங்களையா, அந்த விஷயம். இதுதான் மொத்தமாக தாரணைங்கிற சப்ஜெக்ட். இதெல்லாம் நல்ல விதத்தில் நீங்கள் தாரணை செய்யணும். உங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த தாரணைக்குள்ளேயே தான் இருக்கணும். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கிறது எல்லா விஷயமுமே இந்த தாரணைக்குள்ளே தான். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தாலே உங்களுக்கு தாரணை வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சரிங்களா. இந்த தாரணை சப்ஜெக்டில் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து இதில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நல்ல ஞானம் படிப்பீங்க, ஞான ஸ்வரூபமாக ஆவீங்க, நல்ல யோகா பண்ணுவீங்க, சக்தி ஸ்வரூபமாக ஆவீங்க, நல்ல சேவையும் செய்வீங்க. ஏன்னா சேவை செய்யும்போது அடுத்தவங்களை சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு நல்ல விதத்தில் தாரணையாகும். எதுக்காக நம்ம சேவை செய்கிறோம்? ஞானத்தை அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் இப்போ ஏன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல நம்ம மனம் பூத்திக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அது பதிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காகத்தான் சேவையும் வச்சுருக்காரு. அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா கவனம் கொடுத்து படிச்சிங்கன்னா இதில் தான் நமக்கு உயர்ந்த பதவி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் நல்லா கவனம் கொடுத்து நல்ல புருஷார்த்தம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த தாரணைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது சூப்பரான விஷயம். இந்த தாரணைங்கிறது இதுதான் இதுக்குள்ளே தான் சங்கம யுக வாழ்க்கையே இருக்குது. பார்த்தோம் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகணும், சூட்சம தேவதை ஆகணும், நாளைக்கு சர்வகுண சம்பன்னா அப்படி அங்கே ஸ்தூல தேவதை ஆகணும், இங்கே சூட்சம தேவதை, ஸ்தூல தேவதை. எல்லாத்துக்குமே ஆதாரமே இந்த தாரணைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு சங்கம யுகத்தில் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி ஆத்மாபிமானி பயிற்சி, சுயராஜ்ய அதிகாரிங்கிற பயிற்சி. இதை செய்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு 5 கர்மேந்திரியங்களும் 3 சூட்சமேந்திரியங்களும் மொத்தமாக தூய்மையாயிடும். அப்போ ஆத்மா ஒளி வீசக்கூடிய வைரம் போல் இருக்கும். அப்போ ஒளி வீசக்கூடிய வைரம் போல், அதாவது ஃப்ளாலஸ் டைமண்ட்னு சொல்லுவாங்க. வைரத்தில் ஏதாவது மச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, அது விலை மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே போல் ஆத்மாக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அழுக்கு இருந்துச்சுன்னா கூட அது விலை மதிப்பு வாய்ந்ததாக சொல்ல முடியாது. முழுமையாக எந்த ஒரு மச்சமும் இல்லாத வைரம் தான் விலை மதிப்பு வாய்ந்த வைரம். அதே போல் ஆத்மாவில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத சமயத்தில் தான் அது விலை மதிப்பு வாய்ந்த வைரமாக இருக்கும், விலை மதிக்க முடியாத வைரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தான் தெய்வீக, அதாவது தேவதைகளின் உலகத்தில் மிக உயர்ந்த பதவியான அந்த ராஜாராணி, மகாராஜா, மகாராணி ஆகிறதுக்கான பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது லட்சுமி நாராயணனா கூட நீங்கள் ஆகலாம். அதுக்கான முயற்சியும் இந்த தாரணையிலேயே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. இன்றைக்கி நிறையா பேசிட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.